இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மதராசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலேயே தன் கண்முன்னே குடும்பத்தை இழந்த நாயகன் சிவகார்த்திகேயன் டெலிவிஷன் என்ற மனநோயால் பாதிக்கப்படுறாரு. அதாவது யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து காப்பாற்றி வர்றாரு. இவரது குணத்தை அறிந்த நாயகி ருக்மிணி வசந்த் சிவகார்த்திகேயனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருவரும் காதலித்து வரும் நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு மனநிலை சரியாகி விடுது. ஆபத்தில் சிக்குபவர்களை காப்பாற்றாமல் விட்டுறாரு. சிவகார்த்திகேயன் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து ருக்மிணி வசந்த் அவரை விட்டு பிரிகிறாங்க. இதனால் வாழ்க்கையை வெறுக்கும் சிவகார்த்திகேயன் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இதே சமயம் சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் துப்பாக்கிகளை வித்யுத் ஜமால் சபீர் கும்பல் கடத்தி வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை பதுக்கி வைக்கிறாங்க. தற்கொலை செய்ய நினைக்கும் சிவகார்த்திகேயனை அந்த தொழிற்சாலை மற்றும் துப்பாக்கிகளை அழிக்க என்ஐஏ அதிகாரிகள் பணயம் வைக்கிறாங்க. இறுதியில் சிவகார்த்திகேயன் தொழிற்சாலை அழித்தாரா, காதலி ருக்மிணி வசத்துடன் இணைந்தாரா, வித்யுத் ஜமால் சபீர் இருவரும் சிவகார்த்திகேயனை என்ன செய்தார்கள்? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் சிவகார்த்திகேயன் துருத்துரு இளைஞனாக நடித்து அசத்திருக்கிறான்னு சொல்லலாம். நாயகியுடன் காதல், எதிரிகளுடன் சண்டை, டைமிங் காமெடி என நடிப்பில் ஸ்கோர் செய்து இருக்கார். குறிப்பாக மருத்துவமனையில் நோயாளிகளை காப்பாற்றும் காட்சியில் நிகழ வைத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளில் வெளுத்து வாங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். நாயகியாக நடித்திருக்கும் ருக்மிணி வசந்த் அழகாக வந்து ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. சிவகார்த்திகேயனை அடிப்பது, கண்டிப்பது, அரவணைப்பது, சிவாவை நினைத்து வருவது என் நடிப்பில் படிச்சுடுறாங்க. வில்லத்தனத்தில் வித்யுத் ஜமால் சபீர் இருவரும் மிரட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ஐஏ அதிகாரியாக வரும் விஜய் மேனன் என்றும் விக்ராந்த் ஆகியோர் யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அனிருத் இசையில பாடல்கள் அனைத்தும் தாளம் போட வைக்குது. பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலன்னு சொல்லலாம். சுதீப் ஏல்மான் ஒளிப்பதிவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று நினைக்கும் தீவிரவாதத்திற்கும் அதை தடுக்க நினைக்கும் என்ஐஏக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். இந்த போராட்டத்திற்கு இடையே காதல், காமெடி, சென்டிமெண்ட் என ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் படத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதையை நகர்த்தியிருப்பது சிறப்பு.